இப்படியெல்லாம் கஸ்டமர்ஸ் இருந்தா என்னதாங்க பண்றது? உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹேப்பிங்க. ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வெட்டிங் திங்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு வந்து ஃப்ரேம் ப்ரிசர்வேஷன் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வெட்டிங்க்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா வேணும். கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் உங்களோடது அப்படின்னு சொல்ட்டாங்க. இந்த மாரி கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு சொல்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நெறைய பேர் வந்து மாடல்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த மாரி மாடல்ல வேணும். எக்ஸாக்ட்டா சேம் அதே மாரி தான் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஒரு சிலர் தான் உங்க சாய்ஸ் சிஸ்டர். உங்களோட பெஸ்ட்டு குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டமரும் எனக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஸோ நம்மளோட சாய்ஸ்லயே பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கார்லண்ட் ப்ரிசர்வேஷன் பண்ணலாம். எப்பவுமே யூசுவலா பண்ற மாரி இல்லாம, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாடல் ட்ரை பண்ணேன். இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த வெட்டிங் ரோப், அதுக்கப்புறம் அந்த கிழங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீ மாரி செட்டப், ஒரு ஸ்விங் செட்டப் இது எல்லாமே பண்ணியிருந்தோம். தென் அவங்க கார்லண்ட்ல இருந்த அந்த கிரீனரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிராஸ் செட்டப் கம்ப்ளீட்டா ஒரு நேச்சர் லவருக்கான ஒரு தீம்னே சொல்லலாம். அந்த மாரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். தென் அந்த ஸ்விங்ல என்னங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஓகே அவங்களோட ஃபோட்டோவே ஷேடோவா எடுத்து அவங்க ஸ்விங்ல உட்காந்துருக்க மாரி செட்டப் பண்ணலான்னு சொல்லி அதுவுமே நம்ம வந்து பண்ணியிருந்தோம். கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப ஹேப்பி ஆக்சுவலி அவங்க. ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து எக்ஸைட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இது கூடவே அவங்க இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது இன்னுமே ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாரி உங்களோட வெட்டிங் திங்ஸ வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, குயிக்கா எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லையோ டிஎம்மோ அனுப்புங்க. நான் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சைஸ்ல பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து குடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நம்ம பேஜ் புடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாரி சூப்பரான ப்ராடக்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.